தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி கீர்த்தனா சிஸ்டருங்கிறவங்க புளி சாப்பாடு அன்றைக்கி போட்ட வீடியோவில் மென்ஷன் பண்ணி போடலை. அதனால் இன்னொரு வீடியோ போடுங்கக்கான்னு சொன்னதுனால அவங்களுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேங்க. இது புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோயில் ஸ்டைலில் இருக்குங்க. அதுக்கு நம்ம எப்பவும் போல் புளி ஒரு பெரிய லெமன் சைஸில் எடுத்து ஊற வச்சிடலாங்க. அது ஊறிட்டுருக்கட்டும். கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சாப்பாடு வச்சு விட்டாச்சுங்க. நம்ம அரிசி சாதம் தாளித்த சாதம் செய்கிறோன்னா ஊற வச்சு அப்புறம் வச்சாதாங்க நல்லா பொழு பொழுன்னு வரும். தாளித்தாலும் சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்னென்ன போட்டு அந்த புளியோதரைக்கு என்னென்ன போட்டு வறுக்கலான்னு காமிக்கிறேங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து கொஞ்சம் நல்லா போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உளுந்து ஒரு 2 ஸ்பூனுங்க, ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயங்க, குருமிளகு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா போடணுங்க. காஞ்ச எள்ளு பாருங்கள், எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 5-6 போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இனி தாளிக்கிலையும் போடுவோம், குருமிளகுலையும் இருக்குது. அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வரணும். நான் சொல்லியிருக்கேன்லங்க, எப்போவுமே எதை வந்தாலும் வரிசையில் வாசம் வரணும்னு. இந்த வாசம் வர அளவுக்கு இதை நம்ம நல்லா வறுக்கலாம். நல்லா வறுந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேங்க. சிம்பிள் ரெசிபி தான். நம்ம இதில் இவ்வளோ பருப்பு இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால நம்ம தனியாக பொரியல் தேவையில்லைங்க. இது ஒன்று செஞ்சாலே போதும். சாப்பிட்றதுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இது சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு தயிர் போட்டு சாப்பிட்டோம்னாலே வயிறு ஃபில் ஆகிடும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், சாதம் வச்சாச்சு. நம்ம வறுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி அதை ஆறட்டும். புளி ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் இதை தாளித்து விட்றதுக்கு என்னென்ன தேவைங்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லா பூண்டு, ஒரு பெரிய பூண்டை இந்த மாதிரி 1-2 நல்லா தட்டி வச்சுருக்குறோம். ஒரு 4 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க போட்டுருவோம். இது தாளிக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதையே எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கடலெண்ணெய், நம்ம எள்ளு போட்டிருக்கிறங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றணுங்கிறது இல்லைங்க, கடலெண்ணெயே ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, எடுத்து வச்சுருந்தோம்ல தாளிக்கிறதுக்கு பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா ஒரு 2-4 போட்டால் போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கும் பவுட்ரு பண்ணுறதுக்கும் வரமிளகா போட்டிருக்கோம். அதோட குருமிளகும் போட்டிருக்குறோம். காரம் ரொம்ப அதிகமாயிரும். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு எண்ணெயில் நல்லா ஒரு வணக்கணுங்க. நல்ல வாசம் வர்ற அளவுக்கு இது நல்லா வணக்கணும். நம்ம இப்படி வணக்கிறதுல தான் அந்த சாப்பாடு டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றணுங்கிறது இல்லை. எள்ளு போட்டுட்டோம். நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். பட்டு லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கிறதுனால பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் கடலெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறவங்களா இருந்தால் செஞ்சு ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே நம்ம ட்ரையாக இது வச்சுருந்தோம்லங்க, அதையே ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சதையெல்லாம் போட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். புளியை கரைச்சி வச்சாச்சுங்க. இது கருகிடக்கூடாது. கருகாமல் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வணக்கணும். வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நீ புளி தண்ணியை இதில் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு மஞ்சள், உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுங்க. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் போட்டு இது ட்ரை ஆகிடும். தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம இப்போ இந்த பொடி கொட்டினோம்னா இது ஒரு 2 கொதித்து வரட்டும். தாளிச்சு விட்டாச்சு. நல்லா ஒரு கொதித்து வரட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ
நம்ம ஒரு கையில் இப்படி போட்டு, ஏன்னா பவுட்ரு கட்டி ஆகிக்கும், அதனால் இப்படி நல்லா பச்சை வாசம் போய் கொதிச்சதுக்கப்புறம் இப்படி கொட்டிகிட்டே கலரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டி ஆகாது, இல்லைன்னா கட்டி ஆகிக்கும். எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டோன்னே திக்காயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், போட்டு ஒரு கையில் நம்ம கொட்டிகிட்டே கலர்னோம்னா தான் கட்டி ஆகாது, இல்லைன்னா கட்டியாக ஆயிடும். பாருங்கள், அது லைட்டாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிரும். நான் கரைச்சி அப்போவே இது பண்ணி விட்டுட்டேங்கிறதுனால கரைஞ்சிக்கும் உங்களுக்கு. இதில் நீ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக மேலே வர்ற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். போட்டோன்னே கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், கட்டியே இல்லாமல். இருங்க காமிக்கிறேன். இப்போ நம்ம இறக்க போகிறவங்கையில் ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டுக்கலாம். நம்ம தெரியும் நம்மளுக்கு போதும், ரெடி ஆகிடுச்சு. இறக்குவங்கையில் ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டு, வெள்ளை இருந்தால் வெள்ளை ஒரு துணூண்டு போட்டுக்கலாங்க. வெள்ளை இல்லைங்கிற பட்சத்தில் கரும்பு சக்கரை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா தளன்னு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரையில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், திக்காயி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீ இதில் சாதம் போட்டு கலரிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம அதில் அந்த புளி மிக்ஸில் கொஞ்சம் எடுத்து இவ்வளோ வச்சிட்டு சாதத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டு கலரிக்கலாம். புளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வெள்ளை சாப்பாடு இருக்குது, அந்த புளிக்குழம்பு இருக்குது, வரகரி சாப்பாடும் இருக்குங்க. சாமிக்கு புளி சாதமே வச்சாச்சுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. எல்லோரும் தனுகுரு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு வந்துடும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க.